நான் ரீசெண்டாக ஒரு தியரின்னு படித்தேன். அதான் கிராப் மென்டாலிட்டி. அதாவது ஒரு பக்கெட்டில் ஒரு நண்டை உள்ள தூக்கி போட்டோம்னா அந்த நண்டு எப்படியாச்சும் மேலேயே தப்பிச்சு வெளியே போயிடும். அதுவே அதே பக்கெட்டில் ஒரு 5 நண்டு உள்ள தூக்கி போட்டோம்னா அதுலேருந்து ஒரு நண்டு கூட வெளியே போகாது. ஏன் ப்ரோ எந்த நண்டு வெளியே போக யோசிக்காத கேட்டால் அது அப்படி இல்லை. அதுலேருந்து ஒரு நண்டு தப்பிச்சு வெளியே போக முயற்சி பண்ணாலும் மற்ற நண்டுகளில் அதோட காலை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுரும். நாட் பிகாஸ் தே ஹேட் தட் கிராப் ஆர் நாட் பிகாஸ் தே ஈவில். உண்மை என்னன்னா, என்னால் ஒரு விஷயத்த செய்ய முடியல, தக்காளி நீ மட்டும் எப்படி என்னை தாண்டிட்டு போவங்கிற ஒரு எண்ணம் தான். இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த கிராப்ஸ், திஸ் இஸ் அபவுட் த பீப்புள் அரவுண்ட் அஸ். லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேலே வளர ட்ரை பண்ணும்போது நீ மேலே போட சொல்ற நண்பர்களோட நீ எங்கடா மேலே போறன்னு சொல்லி காலை பிடிச்சி தள்ளி விடுற நண்பர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. உங்கள் சக்ஸஸை பார்த்து ஜென்யூனாக சந்தோஷப்படுறவங்கள விட உங்கள் சக்ஸஸ்லாம் லக்கில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் தான் அந்த பக்கெட்டில் போட்ட கிராப்ஸ். தே won't want to grow, they won't let you grow. இருக்கிறதே இருங்க, பட் சம்டைம்ஸ் நம்ம தனியாக போகிறதே மச் பெட்டர்னு தோணும். கரெக்டு தானே? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.